Hi friends, welcome to On Steel Cooking. Already நம்ம மஸ்கட் ஃபெஸ்டிவல் அதாவது மஸ்கட் நைட்டோட ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அல்கோரம் பார்க்கில் வச்சு நடந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1ல் பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் ரிமைனிங் ஈவெண்ட் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் மஸ்கட் ஃபெஸ்டிவல் வந்து 7 இடத்துல நடக்குது. இதோட டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clockலேருந்து மிட் நைட் 12 o'clock வரைக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 7 இடத்துல நடக்குது. இந்த டிசம்பர் 23லேருந்து ஜனவரி 21 வரைக்கும் நடக்கும். ஸோ ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் பற்றின வீடியோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துட்டு உள்ளே அந்த தெப்பக்குளம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதை சுற்றிலும் வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்து லாஸ்ட் இயர்லலாம் இந்த குளத்தை சுற்றி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுட் கோர்ட் ஏரியாவை அப்படியே செப்பரேட்டாக இப்போ நம்ம போகிற டைரக்ஷனுக்கு லெஃப்ட் சைடாகவே மாற்றிட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஷோவும் ஃபுட் கோர்ட் ஏரியாவும் செப்பரேட்டாக இருக்குது. சேம் டைம் வந்து குளோபல் வில்லேஜும் இருக்குது. நம்மளுக்கு அப்போ நம்ம போகிற என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டேஜ் இருக்குது, அதாவது லைட் ஷோ எல்இடி ஷோ வந்து அங்கே இருக்கும். அந்த தெப்பக்குளத்தை சுற்றியும் சின்ன சின்ன கவுண்டர்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து கஃபே இருக்குது. அது போக வந்து ஃப்ளவர்ஸ் ஃபெஸ்டிவல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி நிறைய நம்ம அவங்க மஸ்கட்டில் ஃப்ளவர்ஸ் சேல் பண்ணுறவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களோட ஷாப்பை வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரியோ காஃபி குடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி செப்பரேட்டாக சின்ன சின்ன ஸ்டால் மட்டும் அங்கே இருந்துச்சு. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருமே இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம அட்வென்ச்சர்ஸ் கேம் விளாடுற மாதிரியும், அது போக சினிமாவும் இருந்துச்சு, லுனார் சினிமா. இதுவும் நம்ம பேடபுள் தான். ஸோ இது நார்மல் டேஸில் 2 ஷோ இருக்குது, குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணி ஷோ வந்து பார்க்கலாம். நல்லா ஸ்க்ரீனு சீட்டிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்கலாம். அது போக நம்மளுக்கு வந்து மஸ்கட் நைட்லேருந்தே நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம கொரம் பார்க்கில் என்ன நடந்தது அப்படின்னா மெயின் வந்து எல்இடி லேசர் ஷோ. இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் மாதிரிலாம் இருக்கும். அது வந்து நம்ம அந்த தெப்ப குளத்தில் என்ட்ராறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்களுக்கு ஸ்வெட்டர் அப்புறம் மஃப்ளர் ஜாக்கெட்லாம் எடுத்துக்கோங்க. அது போக ஏதாவது ஸ்நாக்ஸோ வாட்டர் கேன்லாம் நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றி ரவுண்ட் அடிக்கப்போ பசங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கும். ஸோ எல்இடி லேசர் ஷோ வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து டைமிங் எதுவும் கொடுக்கல, ஐ திங்க் ஒரு 2 டைம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிறப்ப 7:30க்கு கரெக்டாக வந்து எல்இடி ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. செவன் 7:30க்கு எல்இடி லேசர் ஷோலாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 8 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரோன் ஷோ வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டே வந்து 1 day மட்டும் தான் நடந்தது.
இனி போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த டைம் சார்ட்லாம் வந்தால் தான் தெரியும். ட்ரோன் கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அதோட லைட்டிங்ஸை வச்சு சூப்பராக நிறைய பிக்சர்ஸை வந்து இலுமினேட் பண்ணுற மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. கிங்கோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரோன் ஷோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 minutes தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரம் பார்க்கில் மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த இடத்துலையுமே வந்து இந்த ட்ரோன் ஷோ வந்து நடக்கலை. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் கம்மியான டைம் இருந்த மாதிரியும் இருந்தது. பட் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக, அதாவது இந்த ஃபுட் கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் கோர்ட்க்கு ஃப்ரண்ட்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ், கிட்ஸுக்கு வந்து தனியாக கேம்ஸ் அது ஒரு ஏரியாவில் செப்பரேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், பசங்களுக்கெல்லாம் கேம்ஸ் விளையாடுற மாதிரியான அங்கேயே கேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்மளே அதை எடுத்து விளையாண்டுட்டு அங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தனியாக சீட்டிங்ஸும் இருக்குது, சேர்ஸ் டேபிள்ஸ்லாம் இருக்குது, அங்கேயே நம்ம உட்காந்து கூட விளாட்லாம். ஸோ ஃபுட்டு சாப்பிட்டுட்டே அந்த மாதிரி கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ப்ளே ஏரியாக்குன்னே ஒரு செப்பரேட்டாக ஒரு ஏரியாவே இருந்துச்சு. இது டோட்டலாகவே ஃப்ரீ தான். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்டில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பர்கர் இந்த மாதிரி தனியாக வந்து ஷாப் இருந்துச்சு. அப்படியே பேக் சைடாக வந்து சீட்டிங் எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து மெயினாக வந்து ஃபுட்டு வந்து ஓவராலாக ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ப்ரைஸ் கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் நல்லா காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு வந்து ஃபுல்லாகவே ஜங்காக தாங்க இருந்துச்சு. ஒரே பர்கர் பீஸா அந்த மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, அங்கே போய் நம்ம அதை தான் சாப்பிட்டாக வேண்டியிருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதாவது சோஹார்லலாம் நான் முன்னே இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வரும். அப்போ வந்து ஒமானிஸோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஹலீம், ஹரீஸ் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் யாராவது வச்சுருப்பாங்க, நம்ம அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையே மறந்து ஃபுல்லாகவே ஜங்க்லேயே வந்து எல்லாமே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ஸ்டேஜ் ஷோ இருந்தது, லைவ் ஸ்டேஜ் ஷோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லானில் வச்சு நடந்தது. இந்த மாதிரி செப்பரேட்டாக சீட்டிங் ஏரியாஸ், நம்ம இங்கேயும் நல்லா ப்ரைவேட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஏரியாவும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது போக அந்த லான்லேயே நம்ம டேபிள் சேர்லாம் உட்காந்து அதெல்லாம் வச்சு நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் செட்டப் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற டைமில், அந்த டைமில் நாங்கள் இருக்கப்ப இந்த மாதிரி சர்க்கஸ், அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. மற்ற டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்கேஜாக தான் வச்சுருந்தாங்க. மேபி டான்ஸ் ஷோ இந்த மாதிரி மேபி இருந்திருக்கலாம். ஸோ நான் வந்து பார்க்கலாம், ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் ட்ரோன் ஷோ அப்புறம் எல்இடி ஷோலாம் பார்க்குறப்ப அந்த ஸ்டேஜ் கிட்ட அங்கே இருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்ததுங்கிறத எங்களால் கவனிக்க முடியல. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 to 12 o'clockங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் போனீங்கன்னா நல்லா வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிடைக்கிற டைமில் நல்லா எல்லா ஏரியாவும் நல்லா விசிட் பண்ணி எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கடுத்து மெயினாக வந்து குளோபல் வில்லேஜ். ஸோ இதுவுமே ஒரு கார்னரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டே போனதுனால நிறைய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலை. ஒரு 40% ஷாப் தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கு இடையிலையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டாலாக இருந்தது. நிறைய இடத்துல வந்து ஃபுட்டு, கிளாத் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டால் மாதிரியும் இருந்துச்சு. குளோபல் வில்லேஜில் இந்தியன் டைப்லேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கனோட அவங்களோட ட்ரெடிஷ்னலாக உள்ள ஐட்டம்ஸும் ஒரு சைடில் இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு மலையாளி ஷாப் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் ஃபுட்டு, கேரளா ஃபுட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே கூட வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி இன்னும் நிறைய ஷாப் மேபி போக போக ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஷோஸோட டீட்டெயில்ஸ், டைமிங் எதுவுமே இன்னும் வந்து வெளியே தெரியல. ஸோ எல்இடி ஷோ வந்து 2 டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் வந்து 9 o'clock 10:30 அந்த மாதிரி டைமில் ஒரு ஷோ வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.